பாளையங்கோட்டையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் தீபாவளி பண்டிகை மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த தீபாவளி பண்டிகையை காலை முதலே வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். புத்தாடைகளை உடுத்தியும் அதே போன்று பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறியும் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அதே போன்று தென் தமிழகத்தின் மிக முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அது சார்ந்த பிற மாவட்டங்களிலும் இந்த தீபாவளி பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருநெல்வேலியின் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளினுடைய இல்லத்திலும் இன்று தீபாவளி பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு தரப்பட்ட மக்கள் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடினாலும் கூட இதுபோன்ற ஆதரவற்ற குழந்தைகளும் இன்றைய தினத்தில் புத்தாடைகளை உடுத்தி இந்த தீபாவளி பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். அவர்களும் காலை முதலே புத்தாடைகளை உடுத்தி இந்த பண்டிகையை மிகவும் உற்சாகத்தோடும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை தங்களோடு இருக்கக்கூடிய குழந்தைகளோடு பகிர்ந்து கொண்டும் அவர்கள் இந்த தீபாவளியை கொண்டாடி வருகிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். தம்பி வணக்கம். நீங்கள் இன்னைக்கு தீபாவளியை எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? எந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? என் பேர் கர்சாமி. நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் வீட்டில் கூட இப்படிலாம் நாங்கள் கொண்டாடி இருக்க மாட்டோம். எங்கள் அன்னதாசத்தில் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க. எங்களை ஊக்கப்படுத்த அனைவருக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே போன்று மற்ற குழந்தைகளும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடும் பேசலாம். வணக்கம். நீங்கள் இன்றைக்கி புத்தாடைகள்லாம் உடுத்திருக்கிறீங்க. எந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? என் பேர் பொன்னிசுகி. நான் 8th படிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருந்தால் கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டேன். எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரை நாங்கள் பட்டாசு நல்லா வெடிச்சிட்ருக்கோம். நாங்கள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு இப்படிலாம் கிடச்சிருக்காது. எங்களை உற்சாகப்படுத்தின எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே போன்று ஒட்டுமொத்தமாக இந்த குழந்தைகளும் நம்மோடு தீபாவளி பண்டிகையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே போன்று அந்த தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக சமூகத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் கூட அதே போன்று இவர்களும் இந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்களாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களும் இன்றைய தினத்தில் இந்த தீபாவளி பண்டிகை மிகவும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் எப்படி பட்டாசு ஒளிர்கின்றதோ அதே போன்று அதே ஒளிர்வும் அவர்களுடைய முகத்திலும் இன்று இந்த தீபாவளி பண்டிகை என்பது தெரிகிறதை கண்கூடாக காண முடிகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், திருநெல்வேலி.